பக்தர்களில் 2 வகையினர் இருக்கிறோம். லௌகீகத்தில் இருப்பவர்கள், ஆன்மீகத்திற்காக மட்டும் வாழ்கின்றவர்கள். 2ஆம் வகையினர் எல்லாம் இறைவனின் சித்தம் என்று இருப்பார்கள். முதல் வகை பக்தர்கள் தங்கள் கோரிக்கைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். பிரார்த்தனைக்கான அவசியம், கோரிக்கை, வைக்க இருக்கின்ற நோக்கம் எல்லாமே அவரது சித்தத்திற்கு விட்டுவிடாமல் எனக்கு இது தேவை என கேட்டு பெறுகின்ற செயல்பாடு. இந்த செயலில் மெத்தனமாக இருந்தால் நமக்கு வர வேண்டியது வர காலதாமதமாகும். பாபா எதற்காக இப்படி தாமதிக்கின்றீர்கள் என்றால், உனக்கு பிற்காலம் நன்மை நடப்பதற்காக தாமதிக்கின்றேன் என்பார். பிற்காலம் என்றால் எப்பொழுது? இன்னும் 2 பிறவிகள் கழித்து என்று பதில் சொல்வார் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உங்களுக்கு இந்த பிறவியின் தேவைக்காக அவரிடம் போகின்றீர்கள். அவரோ அடுத்து வரப்போகும் 3வது பிறவிக்காக இருப்பு வைக்கிறார். உமக்கு இப்போதைய தேவையை விட்டுவிட்டால் இந்த பிறவியில் பிறகு எப்போதும் பயன்படாது. உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் இந்த பிறவியின் தேவையை நிறைவேற்றத்தானே தவிர அடுத்த பிறவிக்காக அல்ல. ஆகவே அடுத்த பிறவி தேவையை பிறகு பார்க்கலாம். இப்போதைக்கு என் தேவையை பூர்த்தி செய் என்று கேட்பதிலும் இதை பெற சண்டை போடுவதிலும் தவறில்லை. உனக்கு இது ஒரு பிறவி கதை. அவருக்கோ உனது ஒரு பிறவி ஒரு வகுப்பு, அடுத்த பிறவி 2ஆம் வகுப்பு, பிறகு 3ஆம் வகுப்பு என போகும். அந்த பிறவியில் நீ யாராக என்னவாக இருப்பாய் என்பது உனக்கு தெரியாது. ஆகவே இந்த பிறவி வேண்டுதலை இப்போதே நிறைவேற்ற போராடு. இந்த போராட்டத்திற்கு விசுவாச போராட்டம் என்று பெயர். பிரார்த்தனை மூலமாகவும் நம்பிக்கை மூலமாகவும் அவரிடம் பெற்றே ஆக வேண்டும் என தொந்தரவு செய்வதுதான் இந்த போராட்டம். இதை தயங்கி செய்யக்கூடாது. குழந்தை இல்லை, கடவுள் சித்தம் என விடாமல் எதற்காக பிரார்த்தனை செய்கின்றீர்கள்? ஏன் மருத்துவ சிகிச்சைக்கு போகின்றீர்கள்? இதுவும் அவர் சித்தத்திற்கு எதிரான ஒரு போராட்டம்தான். நமது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான உரிமை போராட்டம். என் மகன் சிறுவனாக இருந்தவரை நான் எதை சொன்னாலும் கேட்டான். அவன் வளர்ந்த பிறகு அவன் சொல்வதை நான் கேட்க வேண்டியதாகிவிட்டது. இது காலத்தின் மாற்றம். நான் பக்தியிலும் நம்பிக்கையிலும் சிறியவனாக இருந்தபோது அவர் சித்தம் நிறைவேற காத்து கிடந்து நாளை கடத்தினேன். பக்தியில் வளர்ந்த பிறகு நாளை என்பது நிலையற்றது என்பதை அறிந்த பிறகு என் தேவையை இப்பொழுதே நிறைவேற்றச் சொல்வதில் என்ன தப்பு? இது பக்தியின் முன்னேற்றம். ஒரு குழந்தையின் கையில் கோடி ரூபாயை தந்து இதை வைத்து வியாபாரம் செய்து பிழைத்துக்கொள் என்று பாபா தந்தாலும் குழந்தையால் முடியுமா என்று கேட்கலாம். இங்கே நீங்கள் குழந்தையல்ல, அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தால் போதும், பாபா வேறு விதமாக ஏமாற்றி விடுவார். விட்டல் ஒரு ஏமாற்று பேர் வழி. அவரை கண்டதுமே கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று பாபா தான் சொல்லி தந்தார். அன்று பாபா தேகத்தில் இருந்தார், இன்று அவர் விட்டலின் வடிவில் இருக்கிறார். ஆகவே அவரை விடக்கூடாது. வாமன்ராவ் என்ற பக்தர் அழகிய நாணயத்தை கொண்டு வந்து பாபாவிடம் தந்தார். அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் ராமர், லக்ஷ்மண், சீதாவும் அதற்கு மறுபக்கத்தில் அனுமன் படமும் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை தொட்டு ஆசீர்வதித்து கொடுத்தால் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் என்பது வாமன்ராவ் விருப்பம். பாபாவோ நாணயம் கையில் விழுந்ததும் அதை திருப்பி பார்த்துவிட்டு தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். பதறிப்போன வாமன்ராவ் ஷாமாவிடம் விஷயத்தை கூறி பாபாவிடமிருந்து அதை பெற்றுத்தர வேண்டினார். ஷாமாவும் பாபாவிடம் விஷயத்தை கூறி கெஞ்சினார். ஏன் இதை அவரிடம் திருப்பி தர வேண்டும்? இதை நாமே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பாபா சொல்லிவிட்டார். இருந்தாலும் இதற்கு விலையாக 25 ரூபாய் தருவாரேயானால் அதற்கு பதிலாக இந்த நாணயத்தை திருப்பி தருவேன் என்றார் பாபா. இந்த நாணயத்தை பெறுவதற்காக அவசரமாக சென்று பல இடங்களில் கடனை வாங்கி கொண்டு வந்து பாபாவிடம் தந்தார். மூட்டையாக ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தாலும் இதற்கு ஈடாகாது. அவற்றினுடைய மதிப்பு இந்த நாணயத்தின் மதிப்பை விட குறைவே என்று கூறிக்கொண்டே மொத்தமாக 25 ரூபாயையும் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். அழகிய நாணயத்தை எடுத்து ஷாமாவிடம் கொடுத்து, ஷாமா, இதை நீ எடுத்துக்கொள், இது உன்னுடைய சேகரிப்பில் இருக்கட்டும், பூஜை அறையில் வைத்து வழிபடு என்று கூறினார். பாருங்கள், நாணயத்தை கொடுத்து ஆசி பெற நினைத்தவர் நாணயத்தை இழந்ததோடு கடன் வாங்கி கொடுத்து இழந்து போனார். எந்த சிரமமில்லாமல் சிபாரிசு செய்ய வந்தவர் லாபத்தை அடைந்தார். நாணயத்தையும் 25 ரூபாயும் இழந்த வாமன்ராவ் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் சிரமப்பட்டு ஒன்றை உருவாக்குவோம், அதை சம்பந்தமே இல்லாத ஒருவர் உள்ளே புகுந்து ஆக்கிரமித்துக் கொள்வார். இதை இழந்தவர் பாபா தனக்கு அநீதி இழைத்து விட்டதாக புலம்புவதும், அடைந்தவர் பாபா தந்தார் என்று மகிழ்வதும் இயல்பு. நாம் ஒரு நல்ல வேளையில் இருந்து உண்மையாக உழைப்போம், இன்னொருவரை நமக்கு போட்டியாக நிர்வாகம் கொண்டு வரும். இதனால் வேலை இழக்க வேண்டியிருக்கும் அல்லது மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். வாழ்வில் புயல் வீசும்.
கஷ்டப்பட்டு வீடு கட்டுவோம், அதில் வாடகைக்கு வந்தவர் இந்த வீடு எனக்கு சொந்தம் என்றோ இதில் எனக்கு பங்கிருக்கிறது என்றோ வழக்கு போடுவார். சில சமயம் தீர்ப்பு அவர் பக்கம் சாதகமாக வரும். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட உரிமையாளர் இது பாபாவின் தீர்ப்பு என சந்தோஷப்பட்டு கொள்ள முடியாது. தன்னுடையதை பிறருக்கு விட்டுத்தரவும் மனம் வராது. இது மனித இயல்பு. யாருக்கு நல்ல காலம் இருக்கிறதோ அவருக்குத்தான் பாபாவால் தொடப்பட்ட நாணயம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு ஒருவருக்கு உரிமையானது மற்றவருக்கு தரப்படுவதில் நியாயமில்லை. யாருக்கு நல்ல காலம் வந்ததோ அவர் சாயை வழிபடுகிறார் என்றும் சச்சரிதம் கூறுகிறது. ஆகவே எனக்கும் நல்ல காலம் பிறந்திருக்கிறது, எனக்குரியதை எனக்கு தந்தே ஆக வேண்டும். இந்த நிலையில் அமைதியாக போனால் நாம் இழந்து விடுவோம். உரிமைக்காக நிச்சயம் விசுவாச போராட்டம் நடத்த வேண்டும், நம்பிக்கையோடு நடத்த வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் தனக்கு கிடைத்த பொற்கிழியை ஆற்றில் போட்டுவிட்டு வந்துவிட்டார். அதை தன் மனைவியோடு வேறு ஒரு ஊரில் இருந்த குளத்தில் எடுத்துக்கொண்டார். சிவபெருமான் எடுத்து தந்தார். ஆற்றில் போட்டதை குளத்தில் எடுத்து தருகின்ற நீ என் வீட்டில் வைப்பதை களவாடி செல்ல விடுகிறாய் என்றால் நான் எப்படி சும்மா இருப்பேன்? ஆகவே உன்னை விடமாட்டேன். என் பொருள் எனக்கு கிடைக்கும் வரை, என் வேலை மீண்டும் எனக்கு வரும் வரை, என் தேவை நிறைவேறும் வரை உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி அதற்காக ஊக்கத்தோடு பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்காக இதை பாபா செய்வார் என்று மிகவும் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வேண்டுதல் செய்து வர வேண்டும். அனலாகவும் குளிராகவும் இல்லாமல் இருந்தால் கண்டுகொள்ளப்பட மாட்டாய். ஒன்று அனலாக இரு அல்லது குளிராக இரு, அப்பொழுதுதான் கவனிக்கப்படுவாய். பக்கத்து வீட்டு பையன் என்னிடம் எனக்கு ஃபீஸ் கட்ட 1,00,000 கொடு என்று அதிகார பாவனையில் கேட்டாலோ கெஞ்சினாலோ தருவேனா? ஆனால் என் மகன் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் ஓடோடி அலைந்து கடன்பட்டாவது தருவேன் இல்லையா? இப்படித்தான் கடவுளையும் கடன் வாங்குபவனாக மாற்ற வேண்டும். அதற்கு அவருடைய பிள்ளையாக நீ மாற வேண்டும். அன்பை கொட்டி, பக்தியை கொட்டி, இடைவிடாத நினைப்பை கொட்டி அவரை பிடித்துக்கொள். நான் கெஞ்சுவதற்கு முன்னால் நீதான் என்னிடம் நீ என்னை தரிசிக்க வந்தது பெரிய விஷயம் அல்ல, உன் தரிசனம் கிடைத்ததுதான் எனக்கு பெரிய விஷயம். நான் உன் அடிமை, உன் மனத்திலுள்ள ஒரு அற்ப புழு, நீ எதை கேட்டாலும் செய்வேன் என்றெல்லாம் கூறினாய். அப்படிப்பட்ட நீ எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கோ செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்காக செய் என்று உறுதியுடன் கூறுங்கள். அவர் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேசுங்கள். தப்பை உள்ளே வைத்துக்கொண்டு, அவரை குறை பக்தியை வைத்துக்கொண்டு பிறரை கெடுக்க அவரிடம் பேசக்கூடாது. ஷாமா தைரியமாக பாபாவிடம் சண்டையிட்டார். இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்காவிட்டால் உன் தலையில் இந்த தேங்காயை அடித்து தலையையே உடைத்து விடுவேன் என்று பேசினார். எனக்கு சாக்லேட் தரக்கூடிய சாமி வேண்டாம், மிக நன்மை தரக்கூடிய என் நலத்தில் அக்கறையுள்ள கடவுள்தான் தேவை என்று கேட்டார். நீ ஷாமாவை போல மாற வேண்டும், போராட வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை மாற்றியபடி நம்பிக்கையுடன் பகவானோடு நடக்க வேண்டும். போராடுவது தப்பில்லை, நீ தப்பான ஆளாக இல்லாதவரை. கேளுங்கள், அப்போது தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் என்பது இதுதான் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். கடவுளிடம் நன்மைக்காக போராடுவதில் தப்பு இல்லை. கடவுளும் தப்பாக எண்ண மாட்டார். திருத்தி வேண்டியதை தருவார். ஓம் சாய்ராம்.